அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய நாள் நாங்கள் எங்களோட மெமரி டெக்னிக் கோர்ஸில் அடுத்த 2வது கிளாஸை நாங்கள் ஃபேஸ்புக் லைவினூடாக செய்கிறோம். மாணவர்களே, முதலாவது எங்களோட கிளாஸ் வகுப்பு எங்களோட ஜூமில் நடந்துச்சு. அதில் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன். இன்றைய வகுப்பில் நான் 2 விஷயங்களை 2 பேரை டார்கெட் பண்ணி பேச போகிறேன். முதலாவது பெற்றோர்கள், 2வது மாணவர்கள். அதில் நிறைய பேர் பாருங்க, பெற்றோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து படி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட சின்ன வயசில் இருக்கிற டைமில் எங்களோட ஃபெமிலியாக்கள் இனி பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க படி படின்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் ஓகே நான் படிப்போம், நம்மளாம் ஏதோ பிள்ளரிக்கு போகலான்னு சொல்லி புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் அதில் இருக்கிற ஒன்றும் புரியாது. சரி, புரியாட்டி பிரச்சனை இல்லை, எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நம்ம ஃபெஸ்ட்டு வரணும்டா பாடமாக்கணும். எனவே அதடுத்து பாடமாக்குவன். அப்போவும் அது மண்டையில் நிற்காது. நம்ம என்ன செய்வன், எக்ஸாமில் குறைய மார்க்ஸ் வரும், ஒரு 20ஆம் ஆள் அப்படி வருவன். வந்த உடனே எல்லாரும் சொல்றது என்ன, நம்ம மக்கு மற்றபடிய மாதிரி கெட்டிக்காராங்க அப்படின்னு ஒரு பட்டம் வரும். நம்ம நிறைய பேருக்கு அந்த பட்டம் இருக்கும், மக்கு. நானும் அந்த பட்டத்தில் உள்ள ஒரு ஆள் தான். நம்ம மக்கு, இன்னொரு ஆள் கெட்டிக்காரன் அப்படின்னு ஒரு பட்டம் வரும். அந்த பட்டம் வந்த உடனே நம்ம நினைக்கிறது ஓகே நம்ம மக்கு. மக்குகளுக்குரிய வேலை என்ன, ஒரு மேசன் வேலை செய்யறது, வேற மாடு மேய்க்கிறது, வேற 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 விஷயங்கள் இருக்கு தானே. அப்படித்தானே ஏசுவாங்க நமக்கு, நீ மாடு மேய்க்கிறது தான் லாயக்கு. யார் ஏசுவாரு? சார் ஏசுவாரு. அதே போல இன்னும் பல ஆக்கள் ஏசுவாங்க, நீ மாடு மேய்க்கிறது லாயக்குன்னு ஏசுவாங்க. உன்னை வாங்கி வை, உன்னை வளர்க்குறதோட ஒரு மாடை வளர்த்திக்கலாம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாங்க நம்பிடுறது ஓகே நான் வந்து மக்குகளுக்குரிய வேலைகள் என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு நம்ம படிக்க தேவையில்லை. எனவே நாங்கள் டியூஷனுக்கு போவோம், கிளாஸுக்கு போவோம், ஆனால் படிக்க மாட்டோம். ஏன், எங்கட ஆள் மனசில் பதிஞ்சிட்டு என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு மக்கு. நமக்கு படிக்கிறது விளங்காது, பாடமாக்குறது ஞாபகம் நிற்காது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ படி படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ அந்த பாறையில் விழுந்த என்ன மழை நீரை போல அது பட்டுட்டு போயிடும். எங்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் செலுத்துறல. ஏன்னா நாங்கள் நம்பிட்டோம். இப்படியோ கொஞ்சம் காலம் போகும். இப்படியோ கொஞ்சம் காலம் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் ஒரு கட்டத்தில் கிளாஸில் பின்னுக்காக ஆரம்பிப்போம், பெக் பெஞ்சில் ஆரம்பித்து நாங்கள் படிப்போம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவமும் நிறைய இளைஞர்கள் நிறைய மாணவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயமும். பெக் பெஞ்சில் போய் இருக்க ஆரம்பிச்சா நம்மளை போல 2 பேர் வருவான். அவனும் யாரோ ஒரு ஆள் மக்குன்னு சொல்லி அனுப்பப்பட்டாலே இருப்பாங்க. வந்து இருந்தா ஃபேஸ்புக்கில் அதில் இதுல எல்லாம் ரீல்ஸில் என்ன போடுவாங்க, பெக் பெஞ்சஸில் ஒரு பெருமையாக போடுவாங்க, பெக் பெஞ்சஸில் ஒரு கெத்துன்னு சொல்லி. நாங்களும் அதை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணப்பட்டு நாங்கள் யார் தெரியுமா, பெக் பெஞ்சஸ் அப்படிலாம் பேசுவோம். அவங்களோட கொள்கை என்ன, படிக்கிறதில்ல, மற்றவனை படிக்க விடுறவும் இல்லை. இந்த கொள்கையிலேயே நாங்கள் வளர்ந்துருப்போம். வளர்ந்து ஓலோவல் ஆகுவோம். அதில் எக்ஸாம் நடக்கும், எல்லாருமே படிப்பாங்க, கடும் சீரியஸாக போகும். கிளாஸ் நடக்கும், டியூஷனில் ஸ்கூலில் கிளாஸ் நடக்கும், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளோட மனசில் படிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், எல்லாரும் படிக்க சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசு வராது. படிக்க இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும். இது எந்த கதை மாதிரி இருந்துச்சுன்னா, யானோட கதை மாதிரி. யானையை பாருங்க, ஒரு கோயில்களில் பெரிய பெரிய இடங்களில் யானையை கட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு பார்க்க போனீங்கன்னா சின்னொரு கயிறுல தான் யானோட காலை கட்டி போட்டிருப்பாங்க. சின்னொரு கயிறுல தான் யானோட காலை என்ன செஞ்சுப்பாங்க, கட்டி போட்டிருப்பாங்க. நாங்கள் யோசிப்போம், சின்னொரு கயிறுல கட்டி போட்டிக்கிறாங்களே, இதை அறுத்துட்டு ஓடாதான்னு யோசிப்போம். ஆனால் ஓடாது. ஏன் தெரியுமா, அது சின்ன வயசுல இருக்கும்போது, அந்த யானை சின்ன வயசுல இருக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய சங்கிலியால கட்டி வச்சிருப்பாங்க. அந்த யானை தப்பிச்சு போறதுக்கு காலை உதறி பார்க்கும். அது வராது. திரும்ப ட்ரை பண்ணும், அப்பயும் வராது. அப்ப யானை சொல்லுமாம், சரியா, அப்ப யானை சொல்லுமாம், நினைச்சு கொள்ளுமாம், நம்மளால இதை உடைக்க முடியாது, நமக்கு இதுக்குரிய பலம் இல்லை. எனவே அது நம்பிடும் என்னால முடியாதுன்னு. எனவே அது பெரிய ஒரு யானையா மாறினதுக்கு பிறகு சாடையா கொஞ்சம் காலை அசைச்சா கூட பிஞ்சு வந்துடும்.
ஆனாலும் அது ட்ரை பண்ணவே மாட்டுச்சு. ஏன்டா அது மனசுல பதிஞ்சிட்டு. இதே போலதான் எங்கட மனசிலேயும் எங்களை சுத்தி இருக்கிற பெற்றோர்கள், எங்களை சுத்தி இருக்கிற ஆசிரியர்கள், எங்களை சுத்தி இருக்கிற குடும்பங்கள் எதை விதைக்கிறாங்க தெரியுமா? நீ ஒரு ஃபெயிலியர், உன்னால முடியாது, நீ ஒரு மக்கு, சரியா? ஏன் மத்த பிள்ளைகள் பாடமாக்குற மாதிரி நீ பாடமாக்குறா இல்ல, மத்த பிள்ளைகள் படிக்கிற மாதிரி நீ படிக்கிறா இல்ல, இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. நாங்களும் நம்பி என்ன செய்யறோம்? ஓ லெவல்ல ஃபெயில், ஏ லெவல்ல ஃபெயில், பாஸ் ஆனாலும் கூட சும்மா ஒரு நார்மல் ரிசர்ச்ல பாஸ் ஆகணும். எங்கட எண்ணம் எல்லாம் என்ன? எப்படி இன்னொருத்தனத்தை பார்த்து அடிக்கலாம், எப்படி பிட் அடிக்கலாம், ஏன் எனக்கு பாடமாகாது, எனக்கு படிக்கிறது விளங்காது, இப்படி நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். சரியா? இந்த வகையில இதை நாங்க என்ன சொல்லுவோம்டா, ஆளுமை கொலை என்று சொல்லுவோம். நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க என்ன, ஒருத்தனை கொலை செஞ்சாதான் அது கொலைன்னு சொல்லி. அதுவும் கொலைதான். ஒருத்தன் ஆளுமையை கொலை செய்யறதும் கொலைதான். என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னா, ஒருத்தனை கொலை செஞ்சா அவன் மரணிச்சு போயிடுவான், சரியா? அதனால பெருசா ஒரு பாதிப்பும் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஆனா நம்மளோட ஆளுமையை கொலை செஞ்சா அது நம்மளோட பரம்பரைக்கே பாதிப்பு. இந்த வேலையை நிறைய ஆசிரியர்மார்களும் பெற்றோர்மார்களும் குடும்பமும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க அதுக்கு பலியாகி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப அந்த காலம் இல்லை. நாங்க இன்னும் அதுக்கு பலியாக கூடாது. இது சரியா? எனவே இப்ப இந்த லைவ்ல மாணவர்கள் இருக்கிறீங்களா? இந்த லைவ்ல எப்படி பாக்குறது? ஓகே, சரியா? இதுல மாணவர்கள் இருந்தா இந்த சலாத்துக்கு பதில் சொல்லுங்க. மாணவர்கள் இருந்தா இந்த சலாத்துக்கு பதில் சொல்லுங்க பாபம், டைப் பண்ணி. கேக்குறீங்களா? ஓகே, வலைக்கும் இஸ்லாம் வரமத்துல்லாஹி. ஓகே, சரி. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்களை என்ன செஞ்சிட்டாங்க? சுத்தி இருக்கிறவங்க ஆளுமையை கொலை செஞ்சிட்டாங்க. ஆனா நாங்க அதை திரும்ப உயிர்ப்பிக்க போறோம். உயிர்ப்பிச்சு உங்களோட இலக்க சக்சஸை நோக்கி நகர்த்தி செல்றதுக்கான வேலையை நாங்க பார்க்க போறோம். உங்களோட பெற்றோர்களுக்கு, உங்களோட மாணவர்கள், உங்களோட பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், எப்படி நீங்க அணுகணும்னு சொல்லி கொடுக்க போறோம். உங்களுக்கு சுத்திருந்து வார அந்த நெகட்டிவ் கொமெண்ட்ஸ்களை எப்படி நீங்க அதை உள்வாங்கி புரிந்து கொண்டு, அவங்க எரியிற கற்களை வச்சு நீங்க எப்படி வீடு கட்டுறது, அவங்க எரியிற கற்களை வச்சு நீங்க எப்படி படிக்கட்டுகளை கட்டி முன்னேறி போறது போன்ற விஷயங்களை நாங்க சொல்லித்தர போறோம். சரியா? அந்த வகையில நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். குறிப்பா பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, எங்கட மாணவர்கள், எங்கட தம்பிட மகன், தங்கச்சிட மகன், இவங்க எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரி ஆக்கள். இவர் மாதிரிதான் இவரும், உங்களை மாதிரிதான் அவரும், அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது. சிலவங்களை பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் அடையணும், தன்னோட கோல் ஒன்று அடையணுங்கிறத வெறியா இருப்பாங்க. அது அவங்களோட இயல்பாவே எரியும். இன்னும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவர் ஒன்று கிடைக்கணும், ஒரு அதிகாரம் கிடைக்கணும், இந்த ஆசை அவங்களோட இயல்பா இருக்கும். இன்னும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணுங்கிற மனநிலை அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு எங்கட அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கொள்ளணும், இப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான மோட்டிவ், அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மோட்டிவேட் பண்ணாதான் அவன் இயங்குவான். ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு மாணவர் இருக்கிறாரு, பிறருக்கு உதவி செய்யற மனப்பாங்கு நல்லா இருக்குது. எனவே நீங்க அவர்கிட்ட போய் படின்னு சொன்னா அவர் படிக்க மாட்டாரு. அவருக்கு என்ன அந்த ஆசை அதிகமா இருக்குதுன்னு நாங்க கவனிச்சு, நீ படிச்சு பெரிய ஆள் ஆகினா பிறருக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி பாருங்க, உடனே படிப்பான். ஒரு சீன பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனிதரை ஒரு பெரிய கப்பல் கட்ட வைக்கணும்னா கஷ்டமான வேலை, அவன் செய்ய மாட்டான். ஆனா
நீ கடலுக்கு போனான்னு சொன்னா அங்க இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது, உனக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் இருக்குது, நீ கடலுக்கு போனா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு சாதிக்க ரெண்டு வெறி இருக்குது, நீ கடலுக்கு போனாயின்டா பெரிய ஒரு சாதனை அடையலாம், அப்படி இப்படி நீங்க சொல்லி பாருங்க, அவனாகவே கப்பலை கட்டிட்டு கடலுக்கு போயிடுவான். இது சீன பழமொழி என்று சொல்லுவாங்க. எனவே நீங்க உங்களோட பிள்ளைகளை ஒரு விஷயத்தை நோக்கி மோட்டிவ் பண்ணணும்டா வெறுமனே படின்னு சொல்றது போதாது. அப்படி நீங்க நீங்க உங்களோட பிள்ளை படிக்காம இருக்கிறாருன்னு சொன்னா உங்களதான் பிள்ளை. ஏன் நீங்க படின்னு மட்டும்தான் சொன்னீங்க. உங்களோட பிள்ளை யாரு, அவரோட தேவைகள் என்ன, அவரோட மோட்டிவ் என்னன்னு நீங்க அவரை புரிஞ்சு கொள்ளல. அது உங்களோட பிரச்சனை. அதே போல உங்களோட பிள்ளைக்கு படிக்கிற திறமைகள் கூட உண்டா இருக்காது. சிலவங்களுக்கு பார்த்து படிப்பாங்க, சிலவங்க நல்லா கேட்டு படிப்பாங்க, சிலவங்க செஞ்சு பார்த்து படிப்பாங்க. சரியா? எனவே உங்களுக்கு அது தெரியாம நீங்க சும்மா படிந்தா அந்த மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். படின்னு சொல்றீங்க, எப்படி படிக்கணும் அதான் பிரச்சனை. அவங்க வாயத்திலிருந்து கேட்கவும் மாட்டாங்க உங்கள்கிட்ட. ஆனா நாங்க படின்னு தான் சொல்றோம், அவங்கள்ட்ட எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. சரியா? அந்த வகையில நாங்க எங்கட மோட்டிவேஷன் கிளாஸ் செய்வோம் இனி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ். அதே போல மெமரி டெக்னிக் கிளாஸ் தொடர்ந்து செய்வோம். இதுல நாங்க சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னன்னா, உங்களோட மகனை எடுத்து அல்லது உங்களோட மகளுக்கு அல்லது நீங்க ஒரு மாணவராக இருந்தா உங்களுக்கு நீங்க யாருன்னு சொல்லி தர போறோம். முதலாவது நீங்க யாரு, உங்களுக்குள்ள இருக்கிற மோட்டிவ் என்னன்னு நாங்க கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகள் மூலமாக நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்றது மாதிரி மோட்டிவேட் பண்ணுவோம். இது முதலாவது விஷயம். நீங்க குர்ஆன் சுன்னாவுல கொஞ்சம் பாருங்க, நிறைய மோட்டிவேட் அல்லாஹ் தாலா பண்ணிருப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிருப்பாங்க. எதுக்கு? சுவர்க்கத்துக்கு வாரத்துக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சுவர்க்கத்துக்கு வாங்க, அங்க உங்களுக்கு ஆறுகள் இருக்குது, பெண்கள் இருக்குது, இதை மட்டுமே அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதையும் சொல்லுவான், நரகத்தை வச்சிருப்பான். ஏன்? சில மனிதர்களோட இயல்பு இருக்கும், அவங்களோட உள்ளத்துல தண்டனைக்கு பயப்படுவாங்க, தண்டனை நோவினைக்கு பயப்படுவாங்க. எனவேதான் சிலவங்களை பாருங்க, மெயின் ரோட்ல போகும்போது ஹெல்மெட்லாம் எடுத்துட்டு போவாங்க, மோட்டரை நிக்கிறாரோ இல்லையோ. சிலவங்க தைரியமா ஹெல்மெட் இல்லாம போவாங்க, சிலவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க, ஹெல்மெட் இல்லாட்டி விட்டு வெளியேறங்க மாட்டாங்க. ஏன்? அவன் பிடிச்சா அவனுக்கு முன்னுக்கு நிக்கணும், அவன் வாதாடணும், இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு யோசிப்பாங்க. இது நிறைய பேர் மைண்ட் செட். இவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குது. அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீ ஒருவேளை நரகத்துக்கு வந்தா இப்படி மலக்குமார்கள் கேட்பாங்க, இப்படி உன்னை பரிகசிப்பாங்க, அல்லாஹ் உன்னோட பேச மாட்டான், இப்படி விசாரணை இருக்குது, இப்படி சொன்னா அந்த மோட்டிவ் இருக்கிறவங்க எல்லாரும் ஓகே நரகத்துக்கு போகக்கூடாது, எப்படியா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இதே போலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது, ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது. அதன் பால் தான் நாங்க அவனை வழிகாட்டணும், அந்த வேலையை நாங்க செய்வோம். உங்களோட பிள்ளையை எடுத்து அல்லது உங்களை எடுத்து உங்களோட கேள்விகள் கேட்டு உங்களோட மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிப்போம். உங்களோட தேவைகள் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்றால் போல உங்களை மோட்டிவேட் பண்ணினா நீங்க டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது முதலாவது விஷயம். ஒரு மோட் பைக்கில் எடுத்தா நாங்க பார்க்கணும், இது பெட்ரோல்ல ஓடுற மோட் பைக்கிலா, இது சார்ஜ்ல ஓடுற மோட் பைக்கிலான்னு பார்க்கணும். பார்த்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சார்ஜ் மாட்டி அதை ஓட வைக்கணும். பெட்ரோல்ல ஓடுறதா பெட்ரோல் போட்டு ஓட வைக்கணும். இது பெற்றோர்கள், குடும்பங்கள், சேர்மாறு நாங்களும் தான் செய்யற வேலை என்ன? சார்ஜர் போடுற மோட் பைக்கில் எடுத்து பெட்ரோலை ஊற்றி போன்னு சொல்றது. சிலவங்க பெட்ரோலை ஊத்துறல, சும்மா தள்ளுறது, என்ன ஓடுதில்ல பிறகு அந்த மோட் பைக்கில் குறை சொல்றது, என்ன மோட் பைக்கில் ஓடுதில்லை குறை மோட் பைக்கில் இல்லை, எங்க இல்லை. நாங்க அதுக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தா, பெட்ரோல் அடிக்கிற மோட் பைக்களுக்கு நீங்க உணர்ந்து பெட்ரோல் அடிச்சிருந்தா அது ஓடி இருக்கும். உங்களோட பிள்ளைகள்ல பிழை இல்லை, குறை இல்லை, மாணவர்களே உங்கள பிழை இல்லை, குறை இல்லை. ஆனா நீங்க உங்களை புரிஞ்சு கொள்ளல, அதான் முதலாவது விஷயம். சரியா? அந்த வகையில நாங்க என்ன செய்ய போறோம், உங்களை எடுத்து கேள்விகள் கேட்டு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஏற்ற மோட்டிவேஷனை தரப்போறோம். இது முதலாவது நாங்க செய்யற பணி. இரண்டாவது என்ன செய்ய போறோம் என்றா, உங்களை எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க படிக்கிறாள்னு கண்டுபிடிக்க போறோம். நீங்க எந்த அடிப்படையில படிக்கிறாள் பார்த்து படிக்கிறவங்களை. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் ஒரு அரபிக் காலேஜில் படித்தேன். ஒரு ஆளை பார்த்துருக்கிறேன், அவருக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. அவர் சொல்லுவாரு, எனக்கு எக்ஸாம்ல நான் கேள்விக்கு விட எழுதினா சார் எனக்கு என்ன கேட்கிறாரு தெரியுமா, நீ இதை எங்கேயோ பிட் அடிச்சிருக்கிறாய், நீ உன்ட இந்த புக்ல இருக்கிற தாளை கிழிச்சிட்டு நீ எழுதிருக்கிறாய்ன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் தெரியுமா, எனக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது. அவன் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சொல்லலை, அது நான் தான் அவருக்கு சொன்னேன்.
நான் அதை ஒன்று வாசிச்சா எனக்கு அது அப்படியோ மைண்டில் பதிஞ்சிடும். எந்த அளவுக்கு உண்டா எனக்கு அந்த பேஜில் நம்பர், அந்த எழுத்து எங்கே இருக்குது, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அது எனக்கு ஒரு நாள் 2 நாள் தான் நிற்கும். அது நீண்ட நாள் நிற்காது. இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, பயமாக இருக்குது. அந்த பொண்ணையும் சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிறது ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. எனவே உங்களோட படிக்கிற எல்லா விஷயங்களையும் இதன் மூலமாகவே, இதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, அப்போ அதன் மூலமாக படித்தா உங்களால் முன்னேற இயலும் அப்படின்னு அவரோட நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது அவர் பிறகு யூனிவர்சிட்டிக்கு போனார். 2A B எடுத்து எங்களோட காலேஜில் ஒரு டாப் ஃபெஸ்ட் வந்தார் போல் அவர் அந்த ரிசல்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவருக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துலேருந்து படிக்க மாட்டார். 5 நிமிஷம் இருப்பார், அப்படி எழும்பிடுவார். அவருக்கு இது கேளாது, படிக்க மாட்டார். நம்ம என்ன செய்வோம், நீ மக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவருக்கு ஒரு திறமை இருந்துச்சு, அதை நான் அடையாளம் கண்டேன். கேட்குற திறமை. நான் மார்க்கத்தை பற்றி அவர்கிட்ட சும்மா பேசுவேன், அவர் இன்ட்ரெஸ்ட்டை கேட்டுக்கொண்டு இருப்பார். எல்லாம் பேசிட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு நான் அவரை சந்திச்சா எனக்கே மறந்திருக்கும். அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த நாள் எனக்கு இப்படி சொன்னீங்க, அதில் முதலாவது இதை சொன்னீங்க, 2வது இதை சொன்னீங்க என்று ஓடரை சொல்லுவார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கேட்குற திறமை இருக்குது, கேட்டால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது, அவர்கிட்ட சொல்லுவேன். எனவே அவரோட படிப்புகளையும் அவர் அப்படி படித்தார். எனவே அந்த மாணவன் அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, சாங் டெக்னிக் இருக்குது, பாடலாம் மாற்றி படிக்கிறது, அப்படி நிறைய டெக்னிக் இருக்குது. அதன் முறையில் அவன் படித்தா அவன் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பான். அவர் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு. சரியா? அதே போல் என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, கேட்டால் ஒரு பயானை ஃபுல்லாக கேட்பேன், அதுக்கு ஒரு அழைக்கிற முக்கியமான விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது, 2-3 விஷயங்கள், மற்றதெல்லாம் மறந்துடும். இவர் சொன்னாரா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு கேட்டு மனநமாகிற திறமை கொஞ்சம் இல்லை. அதே போல் ஒரு விஷயத்தை பார்த்தும் மனநமாகிற திறமை எனக்கு அவ்வளோக்கு இல்லை. புக்கில் நான் பார்த்து படிக்கிறது தான் ஞாபகம் இருக்காது. எனவே என்னையும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, மக்கு ஒன்று விளங்காது அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சேன், அல்லாட்ட துவா கேட்டேன், யா அல்லா எனக்கு நீ ஞாபக சக்தியை தா. எனவே அல்லா எனக்கு காட்டி தந்தான். எனக்கிட்ட இருக்கிற திறமை இமேஜினேஷன் பவர், என்னால் கற்பனை பண்ணிடும், வித்தியாசமாக கற்பனை பண்ணிடும். எனவே அந்த முறையை பயன்படுத்தி அதுக்கு நிறைய டெக்னிக்குகளை சைக்காலஜிஸ்ட் அதே போல் இன்னும் நிறைய மெமரி ட்ரெயினர்ஸ் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதன் மூலமாக நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. நேற்று கூட எங்களோட சைக்காலஜி பாடத்தில் எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தான் MCQ கேள்விகள் எல்லாத்தையுமே எங்கள் டெக்னிக்கை பயன்படுத்தி எல்லாம் பாடமாக்கினான். ஒவ்வொரு கேள்வி அதை கற்பனை பண்ணுற, விடையை கற்பனை பண்ணுற, 2 லிங்க் பண்ணுற, அப்படி ஒரு தரம் தான் எல்லாத்தையும் வாசித்தேன். எக்ஸாமுக்கு போனேன், வெறும் 10 நிமிஷத்தில் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் அல்லாட உதவியோட அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், இந்த மெமரி டெக்னிக் எனக்கு வசப்படுத்தி தந்திருந்தான். எனவே இன்னும் சிலவங்க செஞ்சு பார்த்து படிப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு பார்த்தா ஞாபகம் நிற்கும். உதாரணமாக அரசறிவியல் பாடம்னு சொன்னால் அதில் பாராளுமன்றத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா அவங்க எப்படி படிக்கணும்னு தெரியுமா, அதுக்கு டெக்னிக் இருக்குது. அவங்க பாராளுமன்றத்தை வீட்டில் உருவாக்கி அதில் அவங்க நடிச்சு பார்க்கணும், அவங்க சபாநாயகரை மாறணும், அவங்க அதில் இருக்கிற ஜனாதிபதியை பிரதமரை மாறணும். அப்போ இப்படியான முறைகள் இருக்குது. எனவே நாங்கள் அந்த முறைகள் மூலமாக அவங்களுக்கு படித்து கொடுக்கணும். எனவே இதை நாங்கள் செய்வோம். உங்களோட பிள்ளைகளை அல்லது உங்களை எடுத்து உங்களுக்கு என்ன முறை இருக்குன்னு செக் பண்ணுவோம். நாங்கள் பயிற்சிகள் தருவோம், தந்தா எங்களுக்கு விளங்குமா உங்களுக்கு இந்த முறை இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு 3வது கட்டமாக என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களுக்குரிய மெமரி டெக்னிக்கை ட்ரைனிங் பண்ணுவோம். சும்மா சொல்லித்தர மட்டும் இல்லை, யூடியூப்ல போனீங்கன்னா நீங்கள் படிச்சிடலாம், நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா படிச்சிடலாம். அது இங்கே மேட்டர் இல்லை, ஏன்னா நானும் அப்படி படித்தேன். ஆனால் ட்ரைனிங்கிறதா இங்கே முக்கியம். எங்கள்கிட்ட நிறைய ட்ரைனிங் இருக்குது. முதலாவது உங்களோட குறிப்புகளை எப்படி திரைப்படமாக மாற்றுறது, இது எங்கள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு டெக்னிக். ஆனால் திரைப்படம் பார்க்குறது இஸ்லாத்தில் ஹராம். இஸ்லாமியர்கள் இருப்பீங்க, உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், இஸ்லாத்தில் திரைப்படம் பார்த்துறாதீங்க. அது எங்களோட ஃபோக்கஸை இல்லாமல் ஆக்குது. எங்களோட ஃபோக்கஸ் இருக்குது தானே, அதை குறைக்கும். அதே போல் எங்களுக்குள்ள கெட்ட நடத்தைகளை எங்களை அறியாமலே அது எங்களுக்குள்ள நுழைக்கும். திரைப்படம் தானே, அது ஹிப்னோடைஸ் பண்ணும், எங்களை அறியாமலே எங்களை மாற்றும், எங்களை கெட்ட நடத்தைகள் செய்ய வைக்கும். அப்படி நிறைய திரைப்படம் எடுத்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம் அவட தீங்குகளை, எத்தனையோ பிள்ளைகளை சொல்லி கொடுத்திக்கிறேன். ஆனால் அதை விட நிறைய பேர் கஷ்டமாக்கிறாங்க. நாங்கள் அதை வேறு பதிவுகளில் பார்ப்போம். வெறுமனே எங்களோட மெமரி டெக்னிக் கோர்ஸில் நாங்கள் படித்து தர போகிற விஷயத்தில் உலக கல்வியை உலகத்துக்காக சொல்லித்தர மாட்டோம். இது மெயின் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உலக கல்வியை உலகத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக, மற்றவனுக்கு முன்னால் பெருமாடிக்கிறதுக்காக, மற்றவனுக்கு முன்னால் காரில் போகிறதுக்காக, என்ன உன்னால் முடியாதுன்னு சின்னவனுக்கு முன்னால் என்னால் முடியும்னு காட்டுறதுக்காக சொல்லித்தர மாட்டோம். உலக கல்வியை மறுமைக்காக தான் சொல்லித்தருவோம். அது எப்படி நல்லா படிக்கிறது, ஏன் படிக்கணும், நாங்கள்
இந்த உலகத்துக்காக சொல்லித்தர மாட்டோம். அல்லாட திருப்தி அது மூலம் எப்படி பெறலாம், மறுமையில எப்படி வெற்றி அடையலாம், அந்த கல்வி மூலமாக சமூகத்துக்கு எப்படி சேவை செய்யலாம்ங்கிற அந்த விஷயங்களையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த வகையில் எங்கள்கிட்ட இருக்கிற மெமரி டெக்னிக்கில் முதலாவது மைண்ட் மூவி, ஒரு குறிப்புகளை திரைப்படமாக மாற்றுறது. நிறைய பிள்ளைகளை பாருங்க, அவங்களுக்கு படிக்கிறது ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஆனால் மூவிஸ் எல்லாம் நல்ல ஞாபகம். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிழை விட்டு பாருங்க உடனே திருத்துவாங்க. அப்படி இல்லை. எந்த அளவுக்குண்டா, இந்த ஒரு சீனில் அவர் நடிகர் எல்லோ கலர் ஷர்ட் போட்டார்னு சொல்லி பாருங்க, உடனே மறுப்பாங்க, இல்லை அவர் ப்ளூ கலர் ஷர்ட் தான் போட்டார். அந்த அளவுக்கு பவர் அறியும் அந்த ஞாபகம். எப்படி? அப்போ உங்களோட பிள்ளை மக்கா, சரி நான் சொல்கிறேன், யாரெல்லாம் நீங்கள் உங்களோட பிள்ளைகளையோ உங்களோட சுற்றி இருக்கணும் மக்குன்னு சொல்கிறீங்களோ, அவனுக்கு திரைப்படத்தில் ஒரு எக்ஸாம் வச்சு பாருங்க, இப்போ விலங்கு யார் கெட்டிக்காரன்னு சொல்லி. சோங்கில் ஒரு எக்ஸாம் வச்சு பாருங்க, இப்போ விலங்கு யார் கெட்டிக்காரன்னு. எனவே அவனுக்கு மெமரியில் ப்ராப்ளம் இல்லை, அவனுக்கு அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவன்கிட்ட முறை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே அதான் பிரச்சனை. நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள எடுத்து அவங்களோட முறையெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மைண்ட் மூவிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். எப்படி நோட்ஸ் எல்லாத்தையும் மூவி இதாக மாற்றுறது எங்களோட மைண்டுக்குள்ள. அதாவது நான் திரைக்கு அதெல்லாம் எடுத்து நடிக்க சொல்லலை, அந்த வாசிச்சுட்டு போகும்போது எங்களோட மைண்டுக்குள்ள அது திரைப்படமாக மாறும். அதுக்கு பயிற்சி செய்யணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பயிற்சி, அடுத்தது இன்னொரு பயிற்சி, இன்னொரு பயிற்சி, இந்த பயிற்சி செஞ்சு அதை நாங்கள் கொண்டு போவோம். சரியா? இது முதலாவது. இன்னொன்று இருக்குது, படிக்கிற பாடங்களை எப்படி சோங்கா மாற்றுறது. இது கேட்டு படிக்கிறவங்களுக்கான டெக்னிக். எப்படி சோங்கா மாற்றுறது, அதுக்கு என்னென்ன செய்யணும், அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். அதே போல் படிக்கிற விஷயங்களை எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி எப்படி பாடமாக்குறது. இப்போ எங்களை வீடு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், படிக்கிற விஷயம் புதுசு, படிக்கிற நோட்ஸையும் எங்களோட வீட்டையும் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆச்சரியமாகும், எப்படி படிக்கிற நோட்ஸையும் வீட்டையும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. கனெக்ட் பண்ணலாம். வீட்டை நினைச்சா ஒரு கேள்விக்கான விடையும் ஞாபகம் வரும். உங்களோட ஸ்கூலை நினைச்சா ஒரு கேள்விக்கான விட ஞாபகம் வரும். நீங்க போய் வர ரோடை நினைச்சா உங்களுக்கு கேள்விக்கான விட ஞாபகம் வரும். இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம். சொல்லித்தர மட்டுமில்லை, ட்ரைனிங் பண்ணுவோம். இதான் மெயின். நிறைய பிள்ளைகளுக்கு டெக்னிக்கில் சொல்லி கொடுத்தா அவங்க செஞ்சு பார்க்கும்போது நிறைய இடர்கள் வரும். எனவே அவங்க மனசு உடைஞ்சிடுவாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும். அவங்க எங்கள்கிட்ட டவுட்டுகளை கேட்கணும், திரும்ப சொல்லி கொடுக்கணும், இதை இப்படி செய்யுங்கன்னு வழிகாட்டணும். நானே அதை பாடமாக்கி என்ன லைவ்ல காட்டணும். அப்போதான் அவங்க அதை பிடிச்சி கொள்வாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முறைகள் எங்கள்கிட்ட இருக்குது. எப்படி மைண்ட் மேப் மூலமாக படிக்கிறது, அந்த மைண்ட் மேப்பை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி கிரியேட்டிவாக சிந்திக்கிறது, இப்படியான மெத்தட் இருக்குது. மதரசா பிள்ளைகளுக்கு எப்படி மதரசா பிள்ளைகள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் புதுசாக ஒரு மொழியை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அரபிக்காக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், அந்த சொற்களை எப்படி பாடமாக்குறது, அதுக்கு அருமையான ஒரு டெக்னிக் இருக்குது. ஒரு நாளைக்கு 100-200 சொற்கள் பாடமாக்கிடும். அதுவும் மறக்காது. எங்கள் டெக்னிக் மூலமாக 100-200க்கு மேற்பட்ட சொற்களை பாடமாக்கியலும். யாரெல்லாம் மொழி படிக்கிறீங்களோ உங்களுக்கு சொற்கள் கட்டாயம் தேவை. எனவே எங்களோட இணைஞ்சு கொண்டீங்கண்டா நாங்கள் அந்த டெக்னிக்கை சொல்லி தருவோம். எக்கச்சக்கமான சொற்களை உங்களால் பாடமாக்க முடியும். சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா 7வது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு புத்தக ஆசிரியர்கள், அந்த புத்தகங்கள், அவங்களோட வரைவிலக்கணங்கள், அந்த இதுகள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். எப்படி இதை பாடமாக்குறது, எப்படி கட்டுரை வினாக்களை பாடமாக்குறது, இது சொல்லிக் கொடுப்போம். அதே போல் சிலவங்க அந்த போட்டி பரீட்சைகளில் இந்த என்ன ஐக்யூ கொஷன்கள், அதே போல் இந்த ஜிட் எக்ஸாம், அப்படி ஒரு கேள்வி அதுக்கான விடை, அதுக்கு தயாராக வேண்டியிருக்கும். பொதுவாக எம்சிக்கு தயாராக வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஒரு 1000 கேள்விகள் இருக்கிற புக் இருக்கும், அதில் ஒரு 100 கேள்வி எக்ஸாமுக்கு வரும். இதங்க ஃபுல்லாக பாடமாக்கிட்டு போக வேண்டியிருக்கும். உங்களுக்கு இது கடும் பிரயோசனமாக இருக்கும், மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு லேசான ஒரு டெக்னிக் இருக்குது. நான் இந்த சைக்காலஜி பாடத்துக்கு அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணேன். ஒரு முறை தான் வாசித்தேன். அது அப்படி எக்ஸாமுக்கு போகும்போது டக்குன்னு அந்த கேள்வியை கண்ட விட வரும். அது அசோசியேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நினைக்கிறேன் ஹார்ட்லிங்கிற ஒரு ஃபிலோசபர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அது எங்கள்கிட்ட மூளை நரம்புகளில் பதியப்படுது. அதை தொடர்ந்து அடுத்த செய்கிற விஷயம் எங்களோட மூளை நரம்புக்கு பக்கத்தில் சேமிக்கப்படுது. எனவே எப்போ நாங்கள் இது தொடர்ந்து நடக்கும்போது ஒரு விஷயத்தை நினைச்சா அடுத்த விஷயம் ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு மாம்பழத்தை பார்க்குறீங்க, ஓகே, அது என்ன செய்யும், உங்களோட புலனுக்குள்ளால போய் உங்களோட மெமரியில் அது பதிவு செய்யப்படும்.
அதை தொடர்ந்து நீங்கள் அதை சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது அதில் அந்த புளிப்பு சுவை என்ன செய்யும்னா கூட அடுத்ததாக அது பதிவு செய்யப்படும். இப்படி ஒரு முறை நடக்குதா, 2வது முறை செய்கிறீங்க, 3வது முறை செய்கிறீங்க, இப்போ இது வலுவாயிரும். அடுத்ததாக ஒரு மாங்காவை கண்டாலே உங்களோட வாய் என்ன செய்யும், புளிப்பு சுவை ஏற்படும். உங்களோட வாய் என்ன செய்யும், ஒரு கூசும். காரணம் என்ன, இதை கண்டா சாப்பிட்டீங்களா, சாப்பிடல, ஆனால் எப்படி நடக்குது. எனவே இதை வச்சு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, இதை வச்சு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. கேள்வியை கண்டா விட ஞாபகம் வரணும், என்ன செய்யற, இப்படி கண்டுபிடிச்சி சயின்டிபிக் ரீதியாக சில விஷயங்களை டெவலப் பண்ணாங்க. நம்ம தான் தெரியாமல் இருக்கிறோம். வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த டெக்னிக்குகளை யூஸ் பண்ணி பிள்ளைகளை ட்ரைன் பண்றாங்க. அவங்க அதுல எவ்வளவு முன்னேறி கொண்டு போறாங்க. எனவே அதையும் நாங்கள் சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். சரியா? அந்த வகையில் இன்றைய ஜூம் லைவ் கிளாஸில் நான் சொன்ன விஷயங்கள்ற சாராம்சம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை திட்டாதீங்க, பிழை அவங்கள இல்லை. அல்லாஹு தாலா நீதியானவன், எல்லாருக்குமே நீதியான முறையில் திறமைகளை கொடுத்திருக்கிறான். ஒரு ஆளுக்கு ஒரு திறமைன்னா இன்னொரு ஆளுக்கு இன்னொரு திறமை. அது தெரியாமல் நீங்கள் திட்டுறதன் மூலம் நீங்கள் அவங்களோட ஆளுமைகளை கொலை செய்றீங்க. இதையும் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். எனவே இந்த ஆளுமை கொலையால தான் எத்தனையோ இளைஞர்கள் டேலண்ட் இருந்தும் சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அவங்க சமூகத்தில் தன்னை ஒரு அவங்க என்ன, நான் இப்படித்தான், எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க சொல்லி அவன் குடிக்கிறான், அவன் போதைப் பொருள் யூஸ் பண்றான், அவன் காதலுக்கு பின்னால போறான். சரியா? இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு போறான். நீங்க அவனை ஆளுமை கொலை செஞ்சு அவனை அங்கால அனுப்பிட்டு திரும்ப அவனுக்கு ஏசுற, நீ அங்கால போன, இப்படி இவனாலதான் சமூகம் கெட்டு போகுது. நீங்க தானே அனுப்பினீங்க. பெரும்பாலும் ஒரு இளைஞன் கெட்டு போறதுக்கு 30% தான் அவன் காரணம். 70% அவன் பெற்றோர்களும் அவன் சமூகமும் அவன் குடும்பமும் தான் காரணம். எனவே நீங்க இனி அப்படி செய்யாதீங்க. இது முதலாவது விஷயம். மாணவர்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஆளுங்க தனிப்பட்ட ரீதியை வேற வேறையா இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் சிலாக்கள மோட்டிவ் நல்ல ருசியை சாப்பிடணும், நல்ல இன்பமான விஷயங்களை பார்க்கணும், இப்படி சிலவங்களோட இயல்பு இருக்கும். இதனால தான் குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், சொர்க்கத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இன்பமானதாக இருக்கும், நீங்க அல்லாஹ்வை பார்க்கலும், இப்படிலாம் மோட்டிவேட். எனவே அந்த ஆசை உள்ளவங்க இன்பத்துல உச்சகட்டம் அல்லாஹ்வை பார்க்கலுமா, எனவே நான் சொர்க்கத்துக்கு போகணும், இப்படி ஆசைப்படுவாங்க. சரியா? இன்னும் சிலவங்களுக்கு எப்படி அந்த மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, சொல்லுவோமே, நம்மளை யாராவது விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விமர்சனத்துக்கான அந்த வாய்ப்பை வச்சிருக்க கூடாது, நம்மளை கேலி பண்றதை எடுத்து வச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பல இது செய்வாங்க. நான் 2வது சொல்லியிருந்தேன், இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. எனவே அதற்கேற்பதான் நாங்கள் அவங்கள மோட்டிவேஷன் பண்ணணுமே தவிர உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மோட்டிவேஷன் பண்ணக்கூடாது. சில ஆட்கள் எடுங்க, எல்லாம் அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான், படி நீ அதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம். அவனுக்கு அது தேவையே இல்லாமல் இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்றேனே, ஒருத்தனுக்கு பசிக்குது, அவனுக்கு இப்போ என்ன தேவை, சாப்பாடு தேவை. அவன்கிட்ட போய் நீங்கள் இருந்துட்டு நீ படின்னு சொன்னா அவன் எப்படி படிப்பான்? அவனுக்கு இப்போ சாப்பாடு தேவை, பெஸ்ட்டுக்கு சாப்பாடை கொடுங்க, அவன் பொறவு படிக்கிறத யோசிப்பான். இப்படித்தானே? அதே போல ஒருத்தனுக்கு வேற தேவை இருக்கும், அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன்கிட்ட போய் நீங்க இன்னொன்று சொன்னீங்கன்னா படிக்க மாட்டான். அவன்கிட்ட தேவை என்னன்னு பார்த்து நீ படிச்சா அவனுக்கு இது கிடைக்கும் சொன்னா உடனே அவன் படிக்க ஆரம்பிப்பான். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சொல்லுவேன் பள்ளிக்கு போன்னு சொல்லுவேன், தொலைப்போன்னு சொல்லுவேன், போகவே மாட்டான். இப்பதான் அவனுக்கு ஒரு 12 வயசு. அவர்கிட்ட ஆசை எனக்கு தெரியும் என்னண்டு. எனவே நீ பள்ளிக்கு போனா உனக்கு இது தருவேன்னு சொல்லுவேன், உடனே பள்ளிக்கு போயிடுவாரு. பள்ளிக்கு போய் முடிச்சுட்டு வந்து எங்காது அப்படின்னு கேட்பாரு, உடனே அதை கொடுப்பேன். எனவே ஒருத்தனை இயக்கிறதுக்குரிய அந்த வழிகளை தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி நீங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க, தெரியாட்டி சும்மா இருங்க, அதுக்குரிய ஆக்கள்கிட்ட நீங்க அனுப்பி வைக்க முடியும். இது 2வது நான் சொல்லியிருந்தேன். 3வது நான் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாணவனுக்கும் வித்தியாசமான முறையில படிக்கிற திறமை இருக்குது, வித்தியாசமான முறையில அவனுக்கு ஞாபகம் நிற்குதுங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அது என்ன என்று நாங்கள் கண்டுபிடிச்சு அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு அது சொல்லியிருந்தேன். அடுத்ததாக எங்கள்கிட்ட என்னென்ன மெமரி டெக்னிக் இருக்குது அந்த விஷயங்களையும் சொல்லியிருந்தேன். இனி அடுத்தடுத்த வார எங்களை லைவ் செஷன் அறிக்கலாம், ஜூம் கிளாஸ் அறிக்கலாம், நிறைய ஃப்ரீ கிளாஸ்கள் நடக்கும், அதில் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. இந்த டெக்னிக்குகளில் ஒரு நாளில் சொல்ல முடியுமான டெக்னிக்கல் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஒரு நாளில் ஒரு 1 ஹவரில் சொல்ல முடியுமான டெக்னிக்குகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லித் தருவேன். ஆனால் 1 நாள் 2 நாள் 3 நாள் எடுக்கிற டெக்னிக் இருக்குது, அதை சொல்லித்தர. அதை என்ன செய்வோம், அது வேற ஒரு செஷனில்
சின்ன ஒரு பேமெண்டோட, அப்போ தான் உங்களுக்கு பெருமதி வழங்கும். அப்படி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது சம்மந்தமாக படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எங்களோட MTM லைவ் டெலிகாஸ்ட் சேனலில் பாருங்கள், நம்பர் போட்டிக்கிறாங்க. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளையிலும். கட்டாயம் எல்லாருமே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் நிறைய செய்ய போகிறோம். நீங்கள் வந்தால் தான் நான் உங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த லிங்கெல்லாம் நீங்கள் பார்வையிட முடியும். வெராட்டி அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஃப்ரீ கிளாஸில் சின்ன சின்ன டெக்னிக்கல் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவோம். நீங்கள் யாருன்னு அடையாளம் காட்டுவோம். உங்களை இன்னும் பல விஷயங்கள் செய்வோம். 2-3 நாள் எடுக்கிற டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். எனவே அவங்களோட பேசிக்கொள்ளுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு MTM லைவ் டெலிகாஸ்ட் அவங்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி எனக்கு தந்திருக்கிறான். அவனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பொறுமையாக இருந்து எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் நான் ஜிசாக்குமுல்லா ஹைர் என்று சொல்லி இந்த லைவ் செஷனை முடிச்சு கொள்வோம். இது முடிவு இல்லை, இனி இன்ஷா அல்லாஹ் தொடங்கும். உங்களோட ஊர்களுக்கு நான் நேரில் வந்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லித் தருவேன். உங்களோட மதரசாக்கள் யாராவது படிக்கிறார்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மதரசாக்களுக்கு நாங்கள் வந்து எப்படி சொற்களை பாடமாக்குறது, எப்படி கிதாபில் உள்ள விஷயங்களை பாடமாக்குறது போன்ற விஷயங்களை சொல்லித் தருவோம். எப்படி குர்ஆனை மெமரைஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களை சொல்லித் தருவோம். எப்படி போட்டி பரீட்சைகள் A-level எக்ஸாம் தயார்படுத்துறது என்று சொல்லித் தருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சந்தேகங்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் சேனலும் போட்டிக்கிறாங்க, அந்த இது அதுலேயும் சேர்ந்து கொள்ளுங்கள்.